Daily. Taste the Daily. அதிமுக பிளவை நோக்கி செல்கிறது என்பது தெளிவாக இருக்கிறது. வேலுமணியை 30 எம்எல்ஏக்கள் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக மனு கொடுத்துருக்காங்க. சி.வி. சண்முகம் தலைமையில் போய் கொடுத்துருக்காங்க. அதில் விஜயபாஸ்கர் இவங்களாம் இருக்காங்க. 17 பேர் எடப்பாடியை சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர்னு கைது போட்டு கொடுத்துருக்காங்க. இதில் கொஞ்சம் பேர் இங்கேயும் அங்கேயுமா இருக்காங்க போல இருக்குது. ஏன்னா அவர் மீட்டிங் போடும்போது 47 பேரும் அட்டன் பண்ணுறாங்க. அப்புறம் தனியாக இவர் எம்ஆர்சி நகரில் இவர் சி.வி. சண்முகம் அலுவலகத்தில் மீட்டிங் போடும்போது 36 பேர் அட்டன் பண்ணுறாங்க. நம்ம டெக்னிக்கலாக பேசுனா 47 பேர்னா 2/3 இருந்தால் தான் அது அப்படி உடையும் பட்சத்தில் பிளவுபடும் பட்சத்தில் அப்படி வந்தால் அது அந்த கட்சித்தாவல் தடை சட்டம் வராமல் இருக்கணும்னா 2/3 அப்படின்னா கிட்டத்தட்ட 32 பேர் தாண்டி வரணும். வந்தே மாதரம் பாடக்கூடாது. முதல்ல தமிழ்நாட்டில் திராவிட மாடல்னு சொல்கிறவங்க தான் வந்தே மாதரம் பாடக்கூடாதுன்னு சொன்னேன். மகாகவி பாரதியார் வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம், ரெண்டையும் சேர்த்து தான் சொன்னார். திமுக சைட்லேருந்து பதிலுக்கு பார்த்தீங்களா வந்தவொடனே அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சேன். அப்படி பார்க்க போனால் காங்கிரஸ் பீரியடில் கூட வந்தே மாதரம் முதல்ல வந்தே மாதரம் என்போம்னு சொல்லி வெள்ளையர்களை விரட்டி அடிக்கும்போது இந்த வந்தே மாதரத்தை பாடினது யார்? காங்கிரஸ் தானே. அப்போ பிஜேபின்ற ஒரு கட்சியே கிடையாது. தேசியமும் தமிழும் எனது கண்கள் தான் விஜய் பேசினார் தேர்தலுக்கு முன்னால். அப்போ அதுக்காக தேசியத்தை குத்திக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த கண்ணை தமிழை வாழ வைக்க வேண்டும், தமிழ்தாயை பாராட்ட வேண்டும், சீராட்ட வேண்டும் என்பதற்காக தேசியத்தை எதிர்க்க வேண்டும் என்பதோ கொச்சைப்படுத்த வேண்டும் என்பதோ இல்லை. ஒரு பேலன்ஸாக போகணும். அதில் உள்ள சிரமங்கள் நமக்கு புரிகிறது. பாஸ் இப்போ போன்னு சொன்னார். ஏன்னா திருமாவளவன் பேசும்போது அது சொல்லியிருக்காரு, நாங்கள்லாம் ஸ்டாலின் அவர்களிடம் சொல்லிவிட்டு தான் வந்தேன், அதாவது பர்மிஷன் கேட்டு தான் வந்தேங்கிற அர்த்தத்தில் பேசியிருக்காரு. நடுவில் அதெல்லாம் பல குழப்பங்களாக நடந்தது, அதை விடுங்க. இப்போ வந்திருக்கிற கூட்டணி அங்கேருந்து வந்ததுனால ஒரு கால் ஸ்லீப்பர் செல்லாக இருக்குமோ என்ற சந்தேகம் பொதுமக்களுக்கும் சரி பிற கட்சிகளுக்குமோ தாவேகா உள்ளே கூட அந்த எண்ணம் இருக்கலாம். இந்த கூட்டணிகள் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் என்னென்னா, தேர்தலுக்கு முன்னால் இவர்களெல்லாம் எதிராளியாக இருந்தார்கள், இப்பொழுது கூட்டாளியாக வந்திருக்கிறார்கள். தாவேகா ஏமாளி ஆகிவிடக்கூடாது. இந்த முக்கியமான தகவல்கள், ரகசிய தகவல்கள். எடப்பாடி அவர்கள் ரொம்ப விரக்தியின் உச்சத்தில் இருக்கிறார். அதே சமயத்தில் வேலுமணி, சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர் இவர்கள் உள்ள இந்த குழு செங்கோட்டையனுடன் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா இங்கிருந்து போனவர் தான். அது மட்டும் இல்லாமல் தேர்தலுக்கு பிறகு இவர்களுடைய ஆதரவுக்காக செங்கோட்டையன் ஏற்கனவே பேசி இவர்களும் ஆதரவு கொடுக்கலான்னு பேச போய் இதெல்லாம் நடந்ததெல்லாம் நிகழ்வுகள். அப்படி பேசும்பொழுது நாங்கள் ஆதரவு கொடுத்தால் 5 அமைச்சர்கள் கொடுக்கணும், துணை முதல்வர் உட்பட 5 அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லி இந்த தரப்பு. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். திருசக்தியாரின் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சார் தயாராக இருக்காரு, வாங்க கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம் அரவிந்த், சொல்லுங்க. ஆரம்பிச்சிருவோமா சார் கேள்விகளை? ஆரம்பிச்சிருவோம். புதிய முதலமைச்சர் வேற சட்டமன்றம்லாம் வந்துட்டாரு. இல்லை, முதல்ல புதிதாக ஆட்சி அமைத்திருக்கும் ஒரு தமிழக வெற்றி கழகம் மற்றும் அதனுடைய தலைவரும் முதல்வருமாக ஆகியுள்ள விஜய் அவர்கள் உட்பட அந்த டீமுக்கு ஒரு நம்மளுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். ஏன்னா பல சவால்களை சந்தித்து முதலாக ஒரு சினிமா நடிகன் என்ற அந்த சாயத்துடன் அதே சமயத்தில் உடனே அரசியல் தலைவராகி அதில் நம்ம விமர்சனங்களும் பண்ணியிருக்கோம். நம்ம எல்லா கட்சியும் விமர்சனம் பண்ணுற மாதிரி இந்த கட்சியும் விமர்சனம் பண்ணியிருக்கோம். ஆனால் விமர்சனங்களை விட்டுவிட்டு அவர்கள் சாதித்தது என்று பார்த்தால் மிகப்பெரிய சாதனை.
ஏன்னா தமிழ்நாட்டில் மாறி மாறி வந்த திமுக அதிமுகன்ற அந்த ஒரு நிலை வந்து கிட்டத்தட்ட 1967 அப்புறமே 67, அதுக்கப்புறம் எம்ஜிஆர் வந்ததுக்கப்புறம் அது வரைக்கும் திமுக, அதுக்கப்புறம் திமுக அதிமுக இப்படி இருந்த ஒரு சூழ்நிலையில் 3வது அணி வந்து வெற்றி பெற முடியும். 2016 மக்கள் நல கூட்டணி வெற்றி பெற முடியாமல் போச்சு. இன்ஃபேக்ட் இப்போ இவர் கூட இருக்கிறவங்கள வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மக்கள் நல கூட்டணி ஆட்கள் தான் முக்கால்வாசி. இப்போ விஜயோட ஆட்சி அமைப்பு கடைசி நேரத்தில் காங்கிரஸை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் மக்கள் நல கூட்டணி. வைகோ அந்த பக்கம் அவர் உதயசூரியனில் மாட்டிக்கிட்டதுனால வைகோ, ஜவாஹர் இல்லா, தமீமுன் அன்சாரி போன்றவர்கள் ஒரு காலம் அவர்களுக்கு விருப்பம் இருந்தாலும் வர முடியாத சூழ்நிலை வந்து டெக்னிக்கலாக அவர்கள் உதயசூரியனில் நின்னதுனால. வைகோ வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா அவருடைய வீட்டில் வேலை செய்கிறவங்க இவங்கெல்லாம் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டாங்கன்னு வைகோ சொல்லியிருக்காரு. அவர்கிட்ட என்னமோ ரகசியமாக சொல்கிற மாதிரி சொன்னாங்களா, அது பத்திரிகைலாம் வந்திருக்கு. அதே மாதிரி அவங்களாம் வந்து விஜயை பார்க்கும்பொழுது ஏதோ ஒரு கடவுளை பார்க்கிற மாதிரி பார்த்து திருஷ்டியெல்லாம் கழித்து, அதாவது விஜய் மீது இருக்கக்கூடிய அந்த ஈடுபாடு, ஈர்ப்பு, அதற்கு ஒரு காரணம், முக்கியமான காரணம் சினிமா ஹீரோவை எங்கேயோ வந்து பார்த்தோம், டிவியில் பார்த்தோம், தியேட்டரில் பார்த்தோம், இன்றைக்கி வந்து நமக்கு எதிரில் பார்க்குறோம் அப்படிங்கிறது அவர்களுடைய தொண்டர்களுக்கு எப்படி அது ஒரு ஈர்ப்பாக இருந்ததோ அது மாதிரி பொதுமக்களில் அடித்தட்டில் அதுவும். நீங்கள் தியேட்டரில் போய் உட்காந்து, நான் இது வந்து குறையாக சொல்லலை, அவர் அதை சரியாக பயன்படுத்தி கொண்டாருன்னு சொல்கிறோம். தியேட்டரில் போய் நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து நல்லா வரும்போது விசில் அடிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, விசில் அடிக்கிற ஆணோ பெண்ணோ கொஞ்சம் அந்த அந்த இது பார்க்குறவங்கன்னா அக்கம் பக்கத்தில் நம்மளை பார்க்குறாங்களான்னு பார்த்தா அடிக்க மாட்டாங்க சில பேர். அடிமட்டத்தில் இருக்கிறவங்க இதெல்லாம் பற்றி கவலைப்பட மாட்டாங்க. இப்போ நடுத்தர வர்க்கத்திலேயே வந்து இதை பற்றி கவலைப்படாத அளவுக்கு வந்துருச்சு சமுதாயம், அந்த மாதிரி வந்துருச்சு. நீ என்ன வேணாலும் நினச்சிக்க, என் இஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஆண்களோ பெண்களோ வந்துடுச்சு. நாம் என்ன சொல்கிறோன்னா, பட் இதை சரியாக புரிந்து கொண்டு அதே மாதிரி சோஷியல் மீடியாவை என்னமோ டிஎம்கே ஐடிவிங்க தான் வந்து மிக சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பொதுவான ஒரு அபிப்பிராயத்தில் இருந்தோம். மீடியா இப்போ உள்ள நம்மளை மாதிரி மீடியாக்கள் உட்பட இல்லை பொதுமக்கள் எல்லாருமே நினைத்து, எதிர்கட்சிகள் எல்லாருமே திமுக உட்பட அந்த கான்ஃபிடென்ஸ்ன்னு சொல்லலாம், திமுக வந்து ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருந்ததுன்னு சொல்லலாம். ஆனால் இப்போ தான் பல தகவல்கள் வருது. சோஷியல் மீடியாக்கள் ஒரு நாளைக்கு 2000 வீடியோ போஸ்ட் பண்ணாங்க, 30,000 இது ட்விட்டர் போஸ்ட் பண்ணாங்க. அது வெளிநாட்டில் இருந்துக்கிட்டுலாம் பண்ணியிருக்காங்க. இஸ்தான்புல், அப்புறம் லண்டன், அப்புறம் ஸ்ரீலங்கா, அது மாதிரிலாம். அப்போது ஒரு சில வருடங்களாகவே இந்த சோஷியல் மீடியா இதிலே என்ன தெரியுதுன்னா, இப்போ வந்து 129 நாட்கள் பிரச்சாரம் பண்ண சீமான், 126 நாட்கள் பிரச்சாரம் பண்ண எடப்பாடி, 121 நாட்கள் பிரச்சாரம் பண்ண மு.க. ஸ்டாலின் எல்லாம் நம்ம பேசியிருக்கோம். ஒரு 18 நாட்கள் தான் பிரச்சாரம் பண்ணார். அதுலேயும் வந்து 8 இடத்துல தான் பேசினார், 10 இடத்துல வெறும் ரோட் ஷோ தான். அப்போ என்ன வெற்றி அதாவது நம்ம இப்போ விஜய் வெற்றி பெற்றது வந்து சரியில்லைங்கிறத பற்றி நம்ம அது இல்லை நம்மளுடைய கருத்து. இந்த ஜனநாயகத்துடைய மாடல் மாறிக்கொண்டே வருகிறது. இது விஜய் வச்சு நம்ம சொல்லலை, இன்றைக்கி உள்ள சூழ்நிலை. ஒரு காலத்தில் கூட்டம் கூட்டி அதெல்லாம் தாண்டி இப்போ கூட்டத்தில் வந்து கூட்டமே வர மாட்டேங்குது, 200 ரூபா கொடுத்து கூப்பிடணும், 300 ரூபா கொடுத்து கூப்பிடணும், புடவை வாங்கி கொடுக்கணும், இதெல்லாம் தாண்டி அரசியல் எங்கே வந்து வெற்றி பெறுகிறது இல்லை சாதிக்க முடிகிறது என்றால் சோஷியல் மீடியா, சமூக வலைதளங்கள். சமூக வலைதளங்களில் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஈர்ப்பும் ஒரு சப்போர்ட்டும் கிடைச்சிருச்சுன்னா இந்த கூட்டம் கூட்டுறதெல்லாம் அவசியமே இல்லை. இப்போ தானே நமக்கு படிக்கக்கூடிய பாடம் இது. வந்து நம்ம வந்து விஜயை வந்து இந்த விஷயத்தில் வந்து அவர் வந்து பாக்கி எல்லா கட்சிகளும், அனுபவமிக்க கட்சிகள்லாம் சென்ஸ் பண்ணுறதுக்கு முன்னால் அவர் சென்ஸ் பண்ணிட்டார். சென்ஸ் பண்ணி அதை சரியாக பயன்படுத்தி கொண்டார் என்ற வகையில் அவரை நாம் பாராட்டுகிறோம். அவரையும் அவருடைய குழுவையும் நாம் பாராட்டுகிறோம். ஓகே, கேள்விகள் ஆரம்பிச்சிருவோம் சார். முதல் கேள்வி காஞ்சிபுரத்திலிருந்து இந்திரா குமார் கேட்கிறார். முதல்வர் விஜய், முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் உட்பட மூத்த எதிர்க்கட்சி தலைவர்களை சென்று சந்தித்ததை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? பாராட்ட வேண்டிய விஷயம், வரவேற்க வேண்டிய விஷயம். ஏன்னு கேட்டால் சில விஷயங்களில் வந்து நம்ம அரசியலில் வந்து இது அப்போது காலத்திலேயே, அதாவது கருணாநிதி, எம்ஜிஆர், கருணாநிதி, ஜெயலலிதா,
அதுக்கப்புறம் ஸ்டாலின், எடப்பாடி இப்படி வரக்கூடிய எல்லாமே அந்த எதிர்க்கட்சி என்றால் எதிரி கட்சி என்ற ஒரு அந்த ஒரு இரு துருவங்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருந்தது. அது பல சமயங்களில் வந்து பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் அப்படி இருந்ததே தவிர உள்ளுக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறாங்க. எல்லாமே எல்லா கட்சியும், நான் தேசிய கட்சிகளையும் சேர்த்து தான் சொல்கிறேன். எதிரி கட்சின்னு வெளியில் நம்ம நினச்சிட்டு இருப்போம், ஆனால் உள்ளுக்குள்ளே அவங்களுக்குள்ள ஒரு சின்ன புரிதல் இருக்கும் முக்கியமான விஷயங்களில். ஆனால் வெளியில் வந்து அவங்க வந்து ஒருத்தர் ஒருத்தர் திட்டிகிட்டே இருப்பாங்க. அதையெல்லாம் தாண்டி விஜய் வந்து இப்போ கூட அந்த சட்டசபையில் வரும்போது உதயநிதி உள்ள நுழையும் போது விஜயை பார்த்து வணக்கம் சொல்லவில்லை. அப்புறம் எடப்பாடி வந்து வணக்கம் சொல்லும்போது விஜய் வந்து பதிலுக்கு வணக்கம் சொல்லவில்லை. எல்லாம் வந்து வலைதளத்தில் வந்தது. இதெல்லாம் எதேச்சியாகவும் நடந்திருக்கலாம். இவர் வணக்கம் சொல்லும்போது இவரை பார்த்து சொல்கிறாரா, பின்னால் இருக்கிறவங்கள பார்த்து சொல்கிறாரா, பொதுவாக சொல்கிறாரா, அதெல்லாம் நம்ம யாரையும் வந்து ஒரு ஏதோ இன்டென்ஷனலாக பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ஒரு இதை போய் ஒரு பெரிதுபடுத்துவதை விட, இப்போ விஜய் ஸ்கோர் பண்ணிட்டார். முடிஞ்சவுடனே நேர மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்தித்தார். அங்கே உதயநிதியும் சந்தித்து விட்டார். அதுக்கப்புறம் வைகோவை பார்த்தாரு, சீமானை பார்த்தாரு, பாமகவை பார்த்தாரு. இன்றைக்கி அவர் எடப்பாடி அவர்களுடைய பிறந்த நாள்னு ஏதோ தகவல் வந்தது. அநேகமாக இன்று போய் எடப்பாடியை சந்திப்பார் என்று பிறந்தநாள் பார்க்குறது ரெண்டாவது ஒரே நாளில் கண்டினியூஸாக டைம் ஒன்று ஒரு இடம் தேடி போனோம். அதனால் என்ன வந்து நாளைக்கு எதிர்க்க போகிறதில்ல, நாளைக்கு வந்து ஏதோ இவர் சொல்கிறதெல்லாம் ஆட்சிக்கு வந்து அவர்கள் ஆதரவு அப்படின்லாம் நம்ம எடுத்துக்கூடாது. ஒரு குறைந்தபட்ச அரசியல் நாகரிகம் இது தமிழ்நாட்டிற்கு புதுமை. இப்போது விஜய் நம்ம வந்து பாராட்டுறோம், ஒரு சிலர் வந்து விமர்சிக்க இது வந்து ஒரு ஸ்டண்ட்டு, இது மாதிரி ஒரு சினிமா நடிகர் என்ற முறையில் அவர் இங்கேயும் நடிக்கிறார். அப்போ அப்படி பார்க்க போனால் அரசியல்வாதிகள் பேசுவது எல்லாமே நடிப்பு. முக்கால்வாசி டைம் வந்து எந்த அரசியல்வாதி பேசுனாலும் அது நடிப்பாக தானே இருக்குது. பேசுவது ஒன்று, செய்வது ஒன்று, அறிக்கை கொடுப்பது ஒன்று, நடைமுறையில் ஒன்று. அப்படி பார்க்க போனால் சினிமா நடிகர்களை விட அதிகமாக நடிப்பது அவங்க வந்து ஷூட்டிங் நேரத்தில் மட்டும்தான் நடிக்கிறாங்க, இல்லை அதை ஒட்டி தான் அந்த பிம்பத்தை சுட்டி தான் நடிக்கிறார்கள். இவர்கள் முழுக்கவே நடிக்க வேண்டிய ஒரு அதுதான் அரசியல் அப்படிங்கிற வித்தியாசம் வரும்போது இதை நாம் வந்து பாராட்டுறோம். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம என்ன குறிப்பிட்டோம்னா, இவர் வந்து இந்த பாராட்டுகளை மட்டும் வைத்துக்கொண்டு இவர் வந்து எதையும் எடை போட்டு விட்டுக்கூடாது. யார் விஜய், அவருக்கு நம்ம வந்து அதை வந்து நினைவுபடுத்திக்கிறோம். அவருக்கு எதிராக உள்ள சவால்கள் மிகப்பெரியவை. ஏன்னா முதல்ல அவருக்கு வந்து இது இல்லை, மெஜாரிட்டி இல்லை. நேரடியாக அவர் யாரை நம்பி இருக்கிறார்? நேற்று வரை யாரை வந்து அவரை எதிர்கட்சியாக இல்லை எதிரிகளாக தேர்தலில் எதிராக அரசியல் செய்தாரோ அந்த கூட்டணியிலிருந்து தான் வந்து இப்போது விசிக, கம்யூனிஸ்டுகள், முஸ்லீம் லீக் எல்லாம் வந்திருக்காங்க. காங்கிரஸ் முக்கியமாக, காங்கிரஸாவது திமுகவோடு கொஞ்ச நாளாகவே உரசல்கள் இருந்தது. அந்த தாவேகா வந்த உடனே இது ஒரு பக்கம், எந்த நேரமும் இவர் காலை வாரி விடலாம் அப்படிங்கிற ஒரு கயிற்றின் மீது நடக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை, இது ஒன்று அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய சவால். இரண்டாவது சவால், அவர் கொடுத்த 336 வாக்குறுதிகள். அதில் உள்ள வாக்குறுதிகளில் வந்து முக்கியமானதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த பெண்களுக்கு 2500, தாலிக்கு தங்கம், பட்டு புடவை, டிப்ளமா ஹோல்டருக்கு 2000, பட்டதாரி வேலை இல்லைன்னா 4000, 25 லட்சத்துக்கு இன்சூரன்ஸு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே 10 லட்சம் கோடி கடன் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் ஏற்கனவே அதுக்கே கிட்டத்தட்ட 70,000, சுமார் 70,000 கோடி வருஷத்துக்கு வட்டி கட்டுறோம். நம்மளோட பட்ஜெட்டே 4.5 லட்சம் கோடி தான். இதில் பாதி பணம் வந்து சம்பளம், பென்ஷன், அதுக்கப்புறம் இந்த வட்டி இதுக்கு போயிடுது. மிச்ச பணத்தில் விஜய் சொன்ன இலவசங்களில் ஒரு 14 முக்கியமான பெண்களுக்கு உள்ளது, அப்புறம் அந்த மீனவர்களுக்கு, அந்த மாதிரி 336 விட்டுருங்க, 33 இலவசங்கள் அறிவித்தார். அதில் ஒரு பாதி மட்டும் முதல்ல வந்து நடைமுறைப்படுத்துறதுனா கூட பல லட்சம் கோடி செலவாகும். அதுக்கு தமிழ்நாடுடைய பட்ஜெட்லேயே வருமானத்தில் வழி இல்லை. அப்போ வெளியில் கடன் வாங்கணும். வெளியில் கடன் வாங்கணுன்னா யார்? ஒன்று மத்திய அரசு கொடுக்கணும், இல்லை மத்திய அரசு நிறுவனங்கள். வெளியில் போய் உலக வங்கியில் வாங்குறது சிலது தான் வந்து அந்த மாதிரி திட்டங்களுக்கு தான் வாங்க முடியும். எல்லாத்துக்கும் போய் எனக்கு பணம் வேணும்னா தமிழ்நாடு இந்தியாவை ஒரு தேசியத்தை மீறி
வெளிநாட்டில் போய் வாங்க முடியாது. அதற்கு சில சட்ட திட்டங்கள்லாம் இருக்குது. அப்போ இவர் வந்து கொடுத்த வாக்குறுதிகளை அவரும் வந்து சேஃபாக தான் ஒரு அரசியல்வாதியாக நடிகர் விஜய் என்பதை தாண்டி இப்பொழுது அரசியல்வாதி விஜயாக செயல்பட தொடங்கிவிட்டார் என்பது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அவர் சொல்லும் போதே வந்து கஜானா காலி, கடந்த அரசில் 10 லட்சம் கோடி கடன் இருக்குது அப்படின்னு ஒரு இண்டிகேஷன் கொடுத்துட்டாரு. உள்ளே போய் பார்த்துட்டு வெள்ளை அறிக்கை கொடுக்குறோன்னா அதுக்கு பதிலுக்கு முக ஸ்டாலின் அவர்கள் முந்தின நாள் முதல்வர் வந்து நாங்கள் அவரும் பிடிஆர் தியாகராஜனும் நாங்கள் தான் முன்னாலேயே சொல்லிட்டோமே பிப்ரவரி மாதமே என்னென்ன அறிக்கை, நீங்கள் என்ன வெள்ளை அறிக்கை கொடுக்கிறது. இப்போ என்னென்னா மக்களுக்கு வந்து வெள்ளை அறிக்கை என்பது வந்து கடந்த அரசு எப்படி செயல்பட்டது என்பதை தெரிந்து கொள்வது தான். மக்களுடைய ஆர்வம் இந்த இலவசங்கள் என்றைக்குமே மக்களை சோம்பேறியாக்கும். இலவசங்கள் வந்து கல்வி மருத்துவத்தோடு தான் நிற்கணும் அப்படிங்கிறத என்னுடைய கருத்தில் வந்து நான் எந்தவித மாற்றமும் இல்லை. ஆனால் நீங்கள் அறிவித்து விட்டீர்கள் என்றால் மக்கள் எதிர்பார்ப்பார்கள். அந்த எதிர்பார்ப்பை நீங்கள் வந்து என்ன காரணம் சொல்லி மத்திய அரசு எங்களை வஞ்சிக்கிறதுன்னு சொல்லலாம், இல்லை வந்து வருமானத்தை அதிகரிக்கணும் அப்படி அதுக்கான வழிகள் வந்த உடனே படிப்படியாக நாங்கள் வந்து இதில் சொல்லும்போது படிப்படியாக நாங்கள் வந்து டாஸ்மாகை குறைப்போம்னு சொன்ன மாதிரி அந்த மாதிரி நீங்களும் வந்து படிப்படியாக நாங்கள் நிறைவேற்றுவோம்னு சொல்லலாம். எதுவாக இருந்தாலும் ஒரு மைனாரிட்டி அரசு நடத்தி கொண்டு அவர் வரைக்கும் மைனாரிட்டி, காங்கிரஸை சேர்த்தாலும் மைனாரிட்டி தானே, அப்படிப்பட்ட ஒரு அரசு சவால்கள் அதிகமாக இருக்கின்றன. ஆனால் அவர் தைரியமாக இறங்கியிருக்கிறார். நிறைய படித்தவர்கள், அவர் என்ன படித்தாருங்கிறத விடுங்க, அவர் கொண்டு வந்திருக்கிற எம்எல்ஏக்களில் பலர் வந்து நல்ல மெத்த படித்தவர்கள், பிஹெச்டி படித்தவர்கள் இருக்காங்க, டாக்டர் எம்பிபிஎஸ் படித்தவர்கள், வழக்கறிஞர்கள் இப்படிலாம் இருக்காங்க. இது ஒரு பாராட்டுக்குரிய விஷயம். அதே சமயத்தில் தமிழ்நாட்டில் எம்எல்ஏக்களாக சேர்ந்தெடுக்கல 126 பேர் வந்து கிரிமினல் வழக்கு உடையவர்கள். அதில் வந்து அதிக கிரிமினல் வழக்கு உடையவர்கள் என்றால் தாவேகாவை சேர்ந்த ஒரு 41 பேர், அதுலேயும் வந்து ஒரு 19 என்னமோ வந்து கொடும் கற்றம், அதாவது இந்த கொலை அந்த மாதிரி வழக்குகள் உள்ளவங்க. அதிகமானது தாவேகா. அடுத்த அளவில் திமுக இருக்குது, ஒன்றும் பெரிய ரொம்ப தூரத்தில் இல்லை, பக்கத்துலேயே இருக்குது 37 அது மாதிரி 33 37, அப்புறம் அதிமுக 33 இருக்குது. ஸோ அதாவது நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஏன் அப்படி இருக்குதுன்னு கேட்டால் நீங்கள் வந்து ஒரு 115 பேரோ என்னமோ திமுக அதிமுகலேருந்து தான் இங்கே வந்தாங்க தாவேகால. வரும்போதே குற்ற பின்னணியோடு வந்தான்னா அப்போ தாவேகால வந்ததுக்கப்புறம் குற்ற பின்னணி. இப்போ தேனியில் நின்னார் ஒருத்தர் லெஃப்ட் பாண்டியன், நீ கூட காலையில் வீடியோவில் பார்த்தோம், கலாட்டா ஏதோ பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் திமுக ஜெயிச்சிருச்சு மகாராஜன்னு, ஒரு 10,000 ஓட்டில் 9,000 ஓட்டில் என்ன தோத்துட்டார். அவர் பேரில் ஏற்கனவே அவர் தாவேக்கால வந்து சேரும்போதே அவர் பேரில் 9 வழக்கு கிரிமினல் வழக்கு. இப்போது அந்த மாதிரி வெளியிலேருந்து வந்தவங்களாம் அந்த கிரிமினல் வழக்குகள் அதிகமாக இருப்பவர்கள் திடீர்னு இங்கே வந்த உடனே அவர்கள் வந்து தூய்மையாகி விடுவார்கள் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது. இப்போ இதெல்லாம் தான் வந்து விஜய்க்கு எதிராக இருக்கக்கூடிய சவால்கள். ஆனால் அதே சமயத்தில் நியாயம் எதுவென்றால் அவருக்கு வந்து குறைந்தபட்சம் ஒரு 6 மாதம் அவகாசம் கொடுக்கும். எத்தனையோ வருஷம் இந்த திராவிட கட்சிகளுக்கு மாறி மாறி நாம் வந்து பல வருடங்கள் மாறி மாறி கொடுத்துருக்கோம். 5 வருஷமாக அவகாசம் கொடுத்தாச்சு, ரொம்பவே கொடுத்துட்டோம். அப்போது புதுசாக ஒருத்தர் வந்துட்டு அவர் முதல் நாளே வந்து இது பண்ணல அதை பண்ணலன்னா பிழைகள் இருக்கும். இப்போ கூட இந்த கீர்த்தனான ஒரு பெண்மணி அமைச்சர் வந்திருக்காங்க. அவங்க வந்து நல்லா படித்தவங்க, அவங்க வந்து இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருந்தவங்களாம். இதற்கு முன்னால் அரசியல் ஆலோசகர், மெத்த படித்தவர், திறமை உள்ளவர். அவர் பொருளாதாரத்தை பற்றி பேசும்பொழுது நிறைய அவருக்கு விஷயம் தெரியுங்கிற மாதிரி அவருடைய வீடியோலாம் நான் கேட்டிருக்கேன். அதே சமயத்தில் வந்து பதவியேற்க வரும்போது அந்த சர்டிஃபிகேட்டை வீட்டில் மறந்து வச்சுட்டு வந்துட்டாங்க. மறந்து வச்சுட்டு வந்தாங்க. நீங்கள் வந்து அது சும்மா ஒரு கிண்டல் பண்ணலாம், ஒரு தமாஷா பேசலாமே தவிர அது ஒரு பெரிய ஒரு குற்றம் ஒன்றும் இல்லை. எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். கிளம்புற நேரத்தில் அந்த ஒரு படபடப்பு முதலாக வந்து இளம் வயதில் 30 வயதில் ஒரு பெண்மணி வந்து எம்எல்ஏ ஆவது மட்டும் இல்லாமல் அமைச்சரும் ஆகிறார். இது ஒரு அந்த படபடப்பு இருக்கத்தான் செய்யும். கிளம்புற நேரத்தில் டென்ஷன் இருந்துச்சுன்னா எதையாவது மறக்கணும். எதுக்காக சொல்லணும்னா, நம்ம அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் வந்து வரக்கூடிய பிழைகளையும் குறைகளையும் நம்ம வந்து புறந்தள்ளி விட்டு அவர் பெருமளவிற்கு ஒரு கொள்கை முடிவுகள்,
இப்போ வந்த உடனே பார்த்தீங்கன்னா சிங்க பெண் அந்த அதிரடி படை போட்டிருக்காரு. ஏற்கனவே காவல்துறையில் வந்து மகளிர் காவல் நிலையம் இருக்குது. இருந்தால் கூட இப்போ ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது பெண்கள் பாதுகாப்பு. திமுக ஆட்சிக்கு எதிரான ஒரு குற்றச்சாட்டே அதுதான், பெண்கள் பாதுகாப்பு குறைவுன்னு. அதே மாதிரி போதைப் பொருட்களுக்கு ஏதானா அதுவும் ஒரு தனி பிரிவு ஒன்று, அதற்கும் ஏற்கனவே காவல்துறையில் இருக்குது. பட் நம்ம வந்து இவர் சும்மா ஸ்டண்ட் அடிக்கிறாரு அப்படின்னு சொல்ல விரும்பல. அது அதிகமான கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காக அதில் அழுத்தம் கொடுக்கிறார். அந்த வகையில் அதை வரவேற்கிறோம். இப்போ டாஸ்மாக்கு கூட கோயில் பக்கத்தில், இப்போ கோயில்னால் வழிபாட்டு தலங்களுக்கு பக்கத்தில், பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில், இங்கெல்லாம் வந்து 500 மீட்டரில் இருந்தால் அதை வந்து மூடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். கொள்கை அளவில் வரவேற்கத்தக்க முடிவு. கொள்கை அளவில் ஏன் கொள்கை அளவில்னு சொல்கிறேன்னா, இது நடைமுறையில் வரும்போது அதில் என்ன சிக்கல் வரும்ன்றது எல்லாருக்கும் புரிஞ்சுது. எந்த ஒரு டாஸ்மாக் கடையை எடுத்தால் கூட 500 மீட்டர்னா 1/2 கிலோமீட்டருக்குள்ளே கண்டிப்பாக ஒரு சின்னதாக ரோட்டில் வந்து ஒரு மாரியம்மன் கோயிலோ, ஒரு பிள்ளையார் கோயிலோ, ஒரு இந்த தெருக்கோயில் கூட இருக்கலாம், கோவில் இல்லை சர்ச்சு இருக்கலாம். நீங்கள் பிரம்மாண்டமான சர்ச்சு தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, பிரம்மாண்டமான கோயில் தான் இருக்கணும் இல்லை. சின்னதாக வந்து கோயில்கள், அதுவும் கிறிஸ்தவாலயங்கள், மசூதிகள், அதுவும் வழிபாட்டு தலங்கள் தானே. அப்போ பள்ளிகள், இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ அதே மாதிரி தமிழ்நாட்டில் நான் வந்து அது குறை சொல்லலை, அதில் உள்ள சிரமங்கள் என்னன்னு சொல்கிறேன். எப்படி அது நடைமுறைப்படுத்த போகிறார்கள்? ஏன்னா 500 மீட்டருக்குள்ளே இதில் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட என்னுடைய ஒரு கணக்கில் வந்து 30% 40% டாஸ்மாக் கடைகள் வந்து மூட வேண்டி வரும். மூட வேண்டி வந்தால் அதுவே வந்து மதுப்பிரியர்கள் எங்கே போவாங்க? இவ்வளோ நாளாக குடிச்சிட்டு இருந்தவன் எங்கே போவான்? உனக்கு இன்னும் 2 கிலோமீட்டர் தள்ளி போனோன்னா அதுக்கு எது வந்து பொதுமக்களுக்கு நல்லது என்று சொல்லும்போது அதுவே பொதுமக்களில் ஒரு குழுவினருக்கு இப்போ இந்த இடத்துல மதுப்பிரியர்களுக்கு எதிர்வினையாக வந்து சேரலாம். அதனால் அது பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லலை, அதை வரவேற்கிறேன். ஆனால் அதை நடைமுறைப்படுத்துவதில் உள்ள சிக்கல்களை முறையாக கையாள வேண்டும். ஓகே சார். அடுத்ததாக காரைக்குடியிலிருந்து நாச்சியப்பன் கேட்கிறார், பதவி பிரமாணத்தின் போது வந்தே மாதரம், தேசிய கீதம், தமிழ்தாய் வாழ்த்து என்று ஒலிக்கச் செய்ததால் இப்போது திடீரென்று இனி தமிழ்தாய் வாழ்த்து விழாவிற்கு முன்பும் தேசிய கீதம் விழாவிற்கு பின்பும் ஒலிக்கும் என்று அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பல்ட்டி அடிப்பது எதனால்? இல்லை, அதாவது வந்தே மாதரம் அவர் இது வந்து பின்னால் சொன்னார், அவங்க சொன்னது ஆளுநர் ஏற்பாடு செய்த நிகழ்ச்சி. அதாவது போன ஜனவரி மாத கடைசியில், பிப்ரவரி மாத 2ஆம் தேதி 3ஆம் தேதி, அதாவது இப்போ 2026 சில மாதங்களுக்கு முன்னால் மத்திய அரசு இதை வந்து ஒரு சட்டமாக விதிமுறையாகவே கொண்டு வந்து விட்டது. இந்தியா முழுவதும் ஜனாதிபதி, ஆளுநர் இவங்க வரக்கூடிய ஜனாதிபதி, ஆளுநர், ஏன்னா இவங்க வந்து பொதுவாக கட்சிகளுக்கு அப்பாற்பட்டவர்கள் என்ற கணக்கு உண்டு சட்ட அமைப்பின்படி. அவர்கள் கலந்து கொள்ளும் நிகழ்வுகளில் முதல்ல வந்தே மாதரம், அதுக்கப்புறம் தேசிய கீதம், அதுக்கப்புறம் அந்தந்த உள்ளூர், இப்போ தமிழ்தாய் வாழ்த்துனா தமிழ்தாய், கன்னடம்னா கன்னடம், மலையாளம்னா மலையாளம், இது அந்த ஊர் அந்த பிராந்திய அந்த மொழி வழக்கப்படி இப்படிங்கிறத வந்து ஒரு விதிமுறையாக நாடு முழுவதும் கொண்டு வந்து விட்டார். இப்போ ஆளுநர் ஏற்பாடு பண்ண நிகழ்ச்சி ஆளுநர் அட்டன் பண்ணதுனால, இதுவே முதல்வர் வந்து ஒரு விழா அட்டன் பண்ணுறாருன்னா இந்த விதிமுறை அங்கே அவசியமில்லை. வந்தே மாதரம் பாடக்கூடாது, முதல்வர் தமிழ்நாட்டில் வந்து திராவிட மாடல்னு சொல்கிறவங்க தான் வந்தே மாதரம் பாடக்கூடாதுன்னு சொன்னேன். மகாகவி பாரதியார் வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநிலத்தாயை வணங்குதும் என்போம், ரெண்டையும் சேர்த்தான் சொன்னார். வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநிலத்தாயை, அப்படின்னா தமிழ்தாய். அவர் வந்து அதை பிரிக்கலை, இது வேற அது வேறன்னு நினைக்கல. ஆனால் திராவிடம் வந்தப்புறம் ஏதோ வந்தே மாதரம்னா அது ஏதோ இந்தி, பாஜக இப்படின்னு ஒரு 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 எண்ணத்தை உருவாக்கி விட்டது. அதனால் இப்போ வந்து இவங்களும் வந்து ஒரேடியாக வந்து இல்லைன்னா என்ன சொல்லிடுவாங்க, பாஜகவுடைய அடிவரடிகளாக மாறிவிட்டார்கள், அதனால தான் அப்படின்னு சொல்லி இப்போவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது திமுக சைட்லேருந்து பதிலுக்கு பார்த்தீங்களா வந்தவொடனே அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சாங்க. அப்படி பார்க்க போனால் காங்கிரஸ் பீரியடில் கூட வந்தே மாதரம் முதல்ல வந்தே மாதரம் என்போம்னு சொல்லி வெள்ளையர்களை விரட்டி அடிக்கும்போது
அந்த வந்தே மாதரத்தை பாடினது யார்? காங்கிரஸ் தானே. அப்போ பிஜேபின்ற ஒரு கட்சியே கிடையாது. அப்போ வந்தே மாதரம் வந்து பிஜேபியுடையதுன்னு சொல்ல முடியாது. உண்மையாக சொல்ல போனால் காங்கிரஸ் காலத்தில் தான் ஆரம்பிச்சுது. நல்ல விஷயம். வெள்ளையர்களை விரட்டி அடிப்பதற்கு ரோட்டில் திருப்பூர் குமரன், கொடிகாத்த குமரன் வந்து அவர் வந்து ரோட்டில் வந்து அந்த இந்தியாவிற்கான தேசிய கொடி சுதந்திரத்துக்கு முன்னாலே அவர் பிடிச்சாருன்றதுக்காக வெள்ளைக்கார போலீஸ்காரங்களாம் வந்து அடிக்கும்போது அவர் என்ன பண்ணார்? கொடியை கீழே விடவே இல்லை. கொடியை விட மாட்டாது மட்டும் இல்லாமல் வந்தே மாதரம்னு குரல் கொடுத்தாரு. ஏன்னா வந்தே மாதரம் என்பது அப்பொழுது சுதந்திர இந்தியாவிற்கான ஒரு ஸ்லோகனாக இருந்தது. யார் பீரியடில் அப்போ யார் வந்து அப்போ காங்கிரஸ் கட்சி தான் சுதந்திரத்துக்கான ஒரு அடிப்படையான கட்சியாக இருந்தது. மற்ற கட்சிகள் 1-2 இருந்ததே தவிர மெயினான கட்சி காங்கிரஸ் தான். அப்போது இவங்க இல்லைப்பா ஆதவர்ஜனா இல்லை, நாங்கள் வந்து இனிமேல் வந்து மாற்றிடுவோம், முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து, பின்னால் வந்து முடியும் போது தேசிய கீதம்ங்கிறது கிட்டத்தட்ட அந்த திமுக என்ன சொன்னாங்களோ அந்த மாதிரி அதில் தானே ஆளுநர் ரவி அவர்கள் வரும்போது அந்த சில இதே சிக்கல்கள் வந்தது. இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனை வரும்போது தான் வந்து மத்திய அரசு அந்த விதிமுறையை கொண்டு வந்தது நாடு முழுதும். என்னை பொறுத்தவரை அந்த விஷயத்தில் வந்து இங்கே வரும்போது ஒரு வார்த்தை அங்கே ஒரு வார்த்தைன்னா அது தமிழ்நாட்டு மக்கள் வந்து அதை வித்தியாசமாக பார்ப்பாங்க. வந்தே மாதரத்தை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் தமிழர்கள் தமிழ் உணர்வு இல்லை அப்படி நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கோன்னா தமிழ்நாடு என்ன தனித்தமிழ்நாடா? தனித்தமிழ்நாடு கேட்டோம்னாலே பிடிச்சி உள்ள வச்சுருவாங்க, சட்டவிரோதமானது. அப்போது என்ன ஒரு சந்தேகம் மக்களுக்கு வருகிறது அந்த விஷயத்தில். அதாவது தவேகாவிற்கு உள்ள ஆளும் தவேகாவிற்கு உள்ள சங்கடம் நமக்கு புரிகிறது. ஒரேடியாக வந்து ஏதோ பிஜேபிக்கு அடிவரடின்னு சொல்லிடுவாங்கன்ற ஒரு விஷயமும் இருக்குது. அதே சமயத்தில் இதையும் விட்டு கொடுக்க முடியல, ரெண்டையும் பேலன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு சங்கடம் இருக்குது. அப்போ என்ன சொல்லிடுவாங்கன்னா, ஆளுநர் வரும்போது அவர் வந்து அம்பியாக இருந்தார், ஆளுநர் போனதுக்கப்புறம் இப்போ ஆதவர்ஜனா பேசும்போது அந்நியனாக பேசுகிறார், அம்பி அந்நியன் அப்படின்னா அவங்களுக்கு புரியும். அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்ததுன்னா என்ன ஆகிடும்னா, இவர்கள் வந்து வேடம் போடுகிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நம்ம வந்து இப்போ எந்த குற்றச்சாட்டும் வைக்கல, விமர்சனமும் வைக்கல. ஆங்காங்க ஐயா இந்த இடத்துலலாம் கொஞ்சம் பார்த்து போங்க. ஏன்னா அவரும் வந்து தேசியமும் தமிழும் எனது கண்கள் தான் விஜய் பேசினார் தேர்தலுக்கு முன்னால். அப்போ அதுக்காக வந்து தேசியத்தை குத்திக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த கண்ணை தமிழை வாழ வைக்க வேண்டும், தமிழ்தாயை வந்து பாராட்ட வேண்டும், சீராட்ட வேண்டும் என்பதற்காக தேசியத்தை எதிர்க்க வேண்டும் என்பதோ கொச்சைப்படுத்த வேண்டும் என்பதோ இல்லை. ஒரு பேலன்ஸாக போனோம். அதில் உள்ள சிரமங்கள் நமக்கு புரிகிறது. நீங்கள் அம்பியா அந்நியனா என்று வந்து மக்கள் வந்து அதுவும் திமுக போன்ற எதிர்கட்சிகள் வந்து கிளப்பி விடுவார்கள். சிக்கலை சமாளிக்க வேண்டும். ஓகே சார். அடுத்ததாக திருப்பூர்ல இருந்து சோமநாதன் கேட்கிறார், சத்தியமூர்த்தி பவனுக்கு வந்த ராகுல் காந்தி அங்கு ஏற்பாடுகள் சரியாக செய்யப்படாததால் கோபமாகி அரங்க கூட்டத்திற்கு வராமலேயே கிளம்பி விட்டாராமே. ஆமாம், அவர் தமிழ்நாட்டுக்கே போகிறதுல வராரு ராகுல் காந்தி. அங்கே வந்து உள்ளே வந்திருக்காரு, ஒரே தள்ளுமுள்ளு. அதாவது வெளியாட்கள்லாம் நிறைய பேர் இருந்திருக்காங்க. வெளியாட்கள்னால் பொதுவாக காங்கிரஸில் அறிமுகம் இல்லாத காங்கிரஸ் தொண்டர்கள் அல்லாதவர்கள் சில பேர் அங்கே வந்திருக்காங்க. பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறைபாடுகள் இருந்ததாக தெரிகிறது. நம்ம வந்து ராகுல் காந்தி மீது அரசியல் விமர்சனங்கள் நமக்கு எவ்வளவு இருந்தாலும் ஒரு தேசிய கட்சியின் ஒரு முக்கிய தலைவர், அவருடைய அப்பா தாத்தா பாட்டி எல்லாரும் வந்து பிரதமராக நாட்டு தேச தலைவர்களாக எல்லாரும் இருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு கொள்ளு தாத்தா வரைக்கும் நேருலேருந்து நேரு குடும்பம், அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறைபாடு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ராகுல் காந்தி வராரு, முதலாக ரொம்ப வருஷம் கழித்து தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸ் வந்து அதிகாரத்திலே பங்கு ஏற்கிறது. அப்படிங்கும்போது கொடிகிடி கட்டி கொஞ்சம் பெருசாக ஒரு கொண்டாடுற மாதிரி அந்த 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 ஸ்பிரிட்னு சொல்லுவாங்க, அந்த உணர்வை வந்து உண்டாக்கினா தானேங்க தமிழ்நாட்டில் காங்கிரஸ் வளரும். எவ்வளோ நாள் வந்து இன்னொரு கட்சிக்கு கூடவே நம்ம இருந்துட்டு போகிறது? எந்த கட்சியாக இருந்தாலும் வளரணும். இப்போ பாஜக வளரணும்னு நினைக்கிறாங்க.
நினைக்கிறதுல எது எவ்வளவு நடக்குதுங்கிறது வேறு விஷயம். பட் முயற்சியாவது செய்யணும். இப்போ பாஜக செஞ்சிருச்சின்னு சொல்லலை, சரியாக செய்யலைன்றதுனால தான் இந்த நிலைமை. 27 ஒருத்தர் ஜெயிச்சதுக்கு காரணம் வந்து அந்த முயற்சிகளில் வந்து குறைபாடுகள் இருந்ததுங்கிறது தான் நம்ம விமர்சனமே. அதே மாதிரி இவங்க வந்து அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளில் குறைபாடு, அதே மாதிரி அந்த கொண்டாட்டம் அப்படிங்கிறதுக்கான எந்தவித அடையாளமும் இல்லைங்கிறதுல அவருக்கு கொஞ்சம் கோவம் வந்து. அது வெளியாட்கள் வராங்கன்னா அது பாதுகாப்பில் கொஞ்சம் சிக்கல். இதே மாதிரி ராஜீவ்காந்தியுடைய பாதுகாப்பில் வந்து குறைபாடுகளும் கவனக்குறைவுகளும் இருந்ததுனால தானே திமுக ஆட்சியின் போது அது ஒரு ஒரு மிக துயரமான அந்த சம்பவம் நடைபெற்றது. அது மாதிரி வந்து நிகழ்ந்துடக்கூடாதுன்னு யார் நினச்சாலும் தப்பு இல்லையே. அதுக்கப்புறம் அவர் அந்த அந்த ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தார், ட்ரைடண்ட்டுன்னு நினைக்கிறேன். அதில் தங்கியிருந்த போது ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் அங்கே கூப்பிட்டு நிர்வாகிகளை கூப்பிட்டு ரொம்ப மறுபடியும் வருத்தப்பட்டு கோவப்பட்டு பேசியிருக்காரு. தமிழ்நாட்டில் கட்சியை வளர்க்க பாருங்கள். அதனால் வந்து அவர் அங்கே வந்து ஒரு 9 சேர் போட்டு அரங்கத்தில் வந்து ஒரு கொஞ்சம் பேர் கூட்டம் கூட்டி வச்சுருந்தாங்க போல இருக்கு. வந்து அங்கே வந்து பேசணும் ராகுல் காந்தி அப்படின்னு. நல்ல வேலை இந்த தடவை செல்வ பெருந்தகையை வந்து மொழிபெயர்ப்பாளராக நிச்சயமாக வந்து அவர் ஒத்துக்கிட்டு மாட்டாருன்னு வைங்க. செல்வ பெருந்தகை அநேகமாக ஏற்கனவே அவர் வந்து என்னை விடுவிச்சிருங்கன்னு சொல்லிட்டேன்னு சொன்னார். இப்போ எந்த நேரமும் வந்து புதிய காங்கிரஸ் தலைவர் தமிழ்நாட்டுக்கு நியமிக்கப்படலாம். அதுக்கப்புறம் செல்வ பெருந்தகை காங்கிரஸ்லேயே இருக்க போகிறாரா, இல்லை ஒரு கால் திமுகவில் சேருவாரா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் வலைதளங்களில் வந்து வளைய வந்து கொண்டிருக்கின்றன. அது அது அவருடைய இது. ஆனால் ராகுல் காந்தியுடைய கோபம் நியாயமானது. தமிழ்நாட்டில் காங்கிரஸை வளர்க்கிற அந்த எண்ணமே இல்லை, அந்த உணர்வே இல்லை. அடியா முதல் தடவை வந்து 2 பேர் அமைச்சராக போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த ராஜேஷ்குமாரும் விஸ்வநாதனும் அமைச்சராக போகிறதா சொல்கிறாங்க. யாரோ 2 பேர் ஆகிறாங்க அந்த 5 பேரில். எந்த அமைச்சர் ஆகிறார் என்பதை தவிர ரொம்ப நாள் கழித்து 67க்கு அப்புறம் இப்போ தானே காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டில் அமைச்சர் அதிகாரத்தில் உட்காருது. 67க்கு அப்புறம் எவ்வளோ வருஷம் ஆச்சு பாருங்கள், 58 வருஷம், 59 வருஷம். இதற்கு ஒரு கொண்டாட்டம் வேண்டாமா? அந்த கொண்டாட்டம் இருந்தால் தானே அடிமட்ட காங்கிரஸ் தொண்டர்களுக்கு ஒரு 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 குதூகலம் வரும், ஒரு நம்பிக்கை வரும். அவருடைய கோபம் நியாயமானதே. அது அதற்கு யாரையாவது குற்றம் சொல்ல வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் உள்ள காங்கிரஸ் நிர்வாகிகள் யார் இதற்கு பொறுப்போ அவங்க தான் வந்து சொல்லணும். அடுத்ததாக செஞ்சியிலிருந்து செல்லப்பா கேட்கிறார், தாவேகாவிற்கு ஆதரவு என்றாலும் திமுக கொள்கை கூட்டணிகள் தொடர்வோம் என்கிறாரே திருமா, உங்களுக்கு ஏதாவது புரிகிறதா? வரும், ஆனால் வராது. திமுக ஸ்டாலின் அவர்களும் அதான் சொல்கிறாங்க, அவங்க கொள்கை கூட்டணியில் வந்து தொடர்கிறார்கள் என்றாங்க. அவங்களும் வந்து நாங்கள் வந்து கொள்கை அளவில் திமுகவில் கூட்டணியில் தொடர்கிறோம், ஆனால் இவர்களுக்கு வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்குறோம்னு சொல்கிறாங்க. இது வந்து 2 விதமாக வந்து இதை நம்ம பார்க்குறோம். ஒன்று, மக்களிடையே வந்து ஒரு எண்ணம் என்ன வருது, திமுகவுடைய ஸ்லீப்பர் செல்களாக இவர்கள் செயல்படுவார்களோ, எந்த நேரமும் இந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்கு ஒரு இப்படி இவங்களை பயன்படுத்துவாங்களோ. அதாவது பாஸ் வந்து இப்போ போன்னு சொன்னார், ஏன்னா திருமாவளவன் பேசும்போது அது சொல்லியிருக்காரு, நாங்கள்லாம் ஸ்டாலின் அவர்களிடம் சொல்லிவிட்டு தான் வந்தேன், அதாவது பர்மிஷன் கேட்டு தான் வந்தேங்கிற அர்த்தத்தில் பேசியிருக்காரு. நடுவில் அதெல்லாம் பல குழப்பங்கள்லாம் நடந்தது, அதை விடுங்க. இப்போ வந்திருக்கிற கூட்டணி வந்து அங்கேருந்து வந்ததுனால வந்து ஒரு கால் ஸ்லீப்பர் செல்லாக இருக்குமோ என்ற சந்தேகம் பொதுமக்களுக்கும் சரி பிற கட்சிகளுக்குமோ தாவேகாவுக்குள்ளேயே கூட அந்த எண்ணம் இருக்கலாம். அதான் திருமா மட்டும் இல்லை, திருமா சொல்வது தான் மற்றவங்களுக்கும். இப்போது அதில் என்ன ஏன் வருதுன்னு சொன்னால், அவரே வந்து விஜய் அவர்கள் தாவேகா தலைவர் இப்பொழுது முதல்வர் வந்து பேசும்போது முதல்ல தேர்தல் பரப்புரையின் போது என்ன சொன்னார், நாங்கள் வந்து வாரிசு அரசியலுக்கு எதிரானோம், காங்கிரஸ் கட்சியை உள்ளே கூப்பிட்ருக்காரு அப்படின்னா காங்கிரஸ் கட்சியுடைய தலைமை வந்து வாரிசு அரசியல் இருக்கத்தான் செய்யுது. நேரு குடும்பம் தான் அங்கே ஆட்சி செய்யுது. மல்லிகார்ஜுன் கார்கே பெயருக்கு தான் இருக்காரே தவிர எல்லாருக்கும் தெரியும் இது வந்து நேரு குடும்பத்துடைய அந்த அந்த ஆதிக்கம் வந்து அதை தாண்டி யாரும் வந்து வந்துட முடியாது. அப்போது வாரிசு அரசியலும் உள்ளே வந்துடுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா சாதி மதவாத அரசியலுக்கு இடம் இல்லைன்னாரு. அப்படி சொல்லும்போது பாமகவை வந்து எதிர்ப்பக்கம் என்டிஏல, அதாவது என்டிஏ கூட்டணி அதிமுக கூட்டணியில் இருந்ததுனால பாமகவை சாதி கட்சி என்று
விஜய் தரப்பினர் பல தாவேகால பல பேர் பேசுனாங்க. இப்போ பாமக ஜாதி கட்சினா விசிகாவும் ஜாதி கட்சி தான். நம்ம யாரையும் சப்போர்ட் பண்ணி சொல்லலை. அவர்கள் ஒரு வன்னியர்களை அடிப்படையாக வைத்து ஒரு கட்சி. இவர்கள் வந்து பட்டியல் சமூகத்தினர், குறிப்பாக பறையர்களை. இப்போ ஜான் பாண்டியன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இல்லை புதிய தமிழ் கிருஷ்ணசாமி எடுத்திங்கன்னா தேவேந்திர குல வேளாளர்களை வைத்து ஒரு கட்சி. மற்ற கட்சிகளெல்லாம் வந்து எல்லாமே கலந்து இருக்கலாம். பட் இவர்களுக்கான ஒரு இயக்கமாக பார்க்கப்படுவது. அப்போ சாதி அரசியல் இல்லைனாலும் அதுவும் உள்ளே வந்துருச்சு. மத ரீதியான அரசியல்னா பிஜேபி மதவாத கட்சி, இந்துத்துவா கட்சி அப்படின்னு சொன்னால் முஸ்லீம் லீக்னு பெயர்லேயே முஸ்லீம். அது மட்டும் இல்லாமல் அதில் ஒருத்தர் கூட முஸ்லீம் அல்லாதவர்கள் கிடையாது. முஸ்லீம் லீகில் முஸ்லீம் அல்லாதவர் ஒருவர் கூட கிடையாது. இப்போ திருமாவளவனுடைய கட்சியில் கூட ஆலூர் ஷானவாசர் இருக்கார், வன்னியர் எஸ்எஸ் பாலாஜி இருக்கார். இப்படிப்பட்ட 1-2 பேர், ஆனால் 1-2 பேர் தான். இப்போ ஒரு முஸ்லீம் லீக் எடுத்துக்கிட்டிங்கன்னா முஸ்லீமை தவிர வேறு யாரையும் அவங்க சேர்க்க மாட்டாங்க. நிர்வாகியாக மட்டும் இல்லாமல் தொண்டர்களாகவும் இருக்க மாட்டாங்க. அப்போ அது வந்து மதவாத கட்சி இல்லையா அப்படிங்கிற கேள்வியெலாம் இருக்குது. அதனால் வந்து இந்த கூட்டணிகள் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் என்னென்னா, தேர்தலுக்கு முன்னால் இவர்களெல்லாம் வந்து எதிராளியாக இருந்தார்கள், இப்பொழுது கூட்டாளியாக வந்திருக்கிறார்கள். தாவேகா ஏமாளி ஆகிவிடக்கூடாது, தாவேகாவுக்கு ஓட்டு போட்ட மக்கள் கோமாளிகள் ஆகிவிடக்கூடாது. அவ்வளோதான் நம்ம எண்ணம். ஓகே சார். அடுத்ததாக முதுகுளத்தூர்லேருந்து நீலாண்டன் கேட்கிறார், அதிமுகவில் நிலவும் குழப்பம் தாவேகா ஆட்சிக்கு பலம் தானே? இன்னும் குழப்பம் என்னன்னு இது வரைக்கும் அதுக்கு ஒரு குழப்பத்திற்கான தீர்வு என்னன்னு தெரியல. ஆனால் வந்து அதிமுக பிளவை நோக்கி செல்கிறது என்பது தெளிவாக இருக்கிறது. வேலுமணியை வந்து 30 எம்எல்ஏக்கள் வந்து சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக மனு கொடுத்துருக்காங்க. சிவி சண்முகம் தலைமையில் போய் கொடுத்துருக்காங்க. அதில் விஜயபாஸ்கர் இவங்களாம் இருக்காங்க. 17 பேர் வந்து எடப்பாடியை வந்து சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர்னு கைது போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போது ஜேசிடி பிரபாகரன் அவர்கள் தாவேக முன்னாள் அதிமுகவில் இருந்தார். எம்ஜிஆர் காலத்திலேருந்து மாணவரணி தலைவராக இருந்து வந்தவர். ஒரு நல்ல ஒரு பழுத்த அரசியல்வாதி, அனுபவம் உள்ள, விஷயம் தெரிந்த ஒருவரை சபாநாயகராக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இன்று காலை அவர் சபாநாயகராக முதல்ல பேசினார, அந்த பேச்சிலேயே அவர் எவ்வளவு விவரம் அறிந்தவர், அனுபவம் உள்ளவர், ஆழமான அனுபவம் உள்ளவர். அவர் மிக பிரபலமாக வேணால் இல்லாமல் இருக்கலாமே தவிர விஷயம் தெரிந்தவர், விவரம் அறிந்த அப்படிங்கிறது தாவேகாவிற்கு ஒரு பலம்ங்கிறது தெரிஞ்சுது சபாநாயகர். இப்போ அந்த மாதிரி வரும்பொழுது இப்போ வந்து பார்த்திங்கன்னா உடைந்தால், ஏன்னா உடையிற மாதிரி சூழ்நிலை தான் இருக்குது. எடப்பாடி வழக்கமாக வந்து எடப்பாடியார் உள்ளே வரும்போது எல்லோரும் ஒன்றா வெயிட் பண்ணி உள்ளே வருவாங்களாம், அதிமுக எம்எல்ஏக்கள் எல்லாரும் பொதுவாக சட்டமன்றத்தில். இது ஒரு அவளுடைய வழக்கம். இப்போ இந்த நேற்று முதல் நாள் வந்தபோது சட்டமன்றத்தில் ஒரு 30 பேர் வந்து வேலுமணி, அதாவது 17 பேர் மட்டும்தான், 11 பேரோ என்னமோ தான் அவர் கூட வந்திருக்காங்க எடப்பாடி கூட. ஒரு 30 பேருக்கு மேலே வந்து வேலுமணி, விஜயபாஸ்கர், சிவி சண்முகம் வந்து சட்டமன்றத்தில் பதவியேற்க மாட்டேன்னு கோச்சிக்கிட்டே போயிட்டு அப்புறம் வந்து இடைக்கால சபாநாயகருடைய அறையில் போய் பின்னால் மத்தியானத்துக்கு மேலே பதவியேற்றார் போல இருக்குது. அதுக்கப்புறம் தான் இந்த இவங்க தனியாக மனு கொடுத்துருக்காங்க, சட்டமன்ற தலைவர்னு அவங்க தனியாக கொடுத்துருக்காங்க. இதில் கொஞ்சம் பேர் இங்கேயும் அங்கேயுமா இருக்காங்க போல இருக்குது. ஏன்னா அவர் மீட்டிங் போடும்போது 47 பேரும் அட்டன் பண்ணுறாங்க. அப்புறம் தனியாக இவர் எம்ஆர்சி நகரில் இவர் சிவி சண்முகம் அலுவலகத்தில் மீட்டிங் போடும்போது 36 பேர் அட்டன் பண்ணுறாங்க. அப்போது இங்கே மனு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா 17-30ன்னு இருக்குது, மீட்டிங் போடும்போது 36-11 இருக்குது. அப்போது ஒரு 6 பேர் இங்கேயும் அங்கேயுமா இருக்கான், 5 பேரோ 6 பேரோ இருக்கான்னு தெரியுது. ஒரு 32 பேருக்கு மேலே நம்ம வந்து டெக்னிக்கலாக பேசுனா 47 பேர்னா 2/3 இருந்தால் தான் அது அப்படி உடையும் பட்சத்தில், பிளவுபடும் பட்சத்தில் கட்சித்தாவல் பிளவுபட வேண்டாம். ஒரு கட்சி, எந்த கட்சியுமே பிளவுபடுவது வந்து ஒரு பலவீனம்தான் அப்படின்னு நினைக்கிறோம் நம்ம. அப்படி வந்தால் அது அந்த கட்சித்தாவல் தடை சட்டம் வராமல் இருக்கணும்னா 2/3 அப்படின்னா கிட்டத்தட்ட 32 பேர் தாண்டி வரணும், 32 பேருக்கு மேலே. அப்படி வந்தால் அவர்கள் தான் உண்மையான அதிமுக. அப்புறம் எடப்பாடி அதிமுகன்னு தனியாக ஒரு குட்டி, அது ஒரு தனி பிரிவு, இந்த சிவசேனாவில் வந்த மாதிரி அது வரும். அந்த மாதிரி வரும்பொழுது ஒரு பக்கம் அதில் பலமும் எப்படி பலம் வரும்னு கேட்டால், ஒன்று எதிர்கட்சியாக இருக்கிறது வந்து பலவீனமாகுது.
தவேகாவை பொறுத்தவரை இப்போ திமுகவும் எதிர்கட்சி, அதிமுகவும் எதிர்கட்சி. அது அதிமுக பலவீனமாகுது, அது ஒரு வகையில் பலம். இப்போ பேச்சு என்ன அடிபடுதுன்னா, அதிமுக இந்த வேலுமணி தலைமையிலான அந்த ஃபேக்ஷன், அந்த பிரிவு வந்து இவங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க. யாருக்கு? விஜய்க்கு. அப்போ விஜய்க்கு ஆதரவு கொடுத்தாலும் அப்போ இந்த இதர கட்சிகள் இப்போ திமுக கூட்டணியிலேருந்து வந்தது இவர்களுக்கு காங்கிரஸ் உட்பட தேவைப்படாது. ஆனால் அப்படி காங்கிரஸை உடனடியாக தூக்கி எறிய முடியாது. ஏன்னா முதல்ல வந்து சரின்னு சொல்லி உள்ளே வந்தவங்க அவங்க தான். அப்போது அதிமுகவை பொறுத்தவரை பாஜக கூட்டணி என்பது தேர்தலுடன் முடிந்து விட்டது. இப்போது அவங்க வர இந்த பிரிவு, வேலுமணி பிரிவு, அதாவது பிளவுபடுவதாக வைத்து கொண்டால் வந்து இவர்களுக்கு ஆதரவு கொடுத்தால் காங்கிரஸ் இருந்தால் இருந்துட்டு போட்டோன்னு கூட சொல்லலாம். இல்லை ஒரு கால் இது வந்து மேலிடத்து டெல்லி பாஜகவுடைய ஆசீர்வாதத்துடன் இந்த வேலுமணி பிளவு நடக்கிறது என்றால் அப்போ காங்கிரஸ் உள்ளே இருப்பதே டெல்லி விரும்பாது, டெல்லி பாஜக விரும்பாது. இது ஒரு குழப்பமான சூழ்நிலை தான். ஆனால் இது இவர்கள் வந்து வெளியிலிருந்து ஆதரவுன்னு சொன்னாலும் இவருக்கு விஜய்க்கு அது வந்து பலம். அதாவது திடீர்னு யாராவது காலம் வரும்போது இப்போ இல்லாமல் இப்போ அமைதியாக இருந்து விட்டு ஒரு கால் இந்த இதர கட்சிகள் வந்து சேர்ந்த திமுக கூட்டணியிலேருந்து வந்த ஏன்னா இப்போ எல்லாருக்கும் என்ன கிண்டல் பண்ணுறாங்க, நடுவில் ஸ்டாலின் நின்னார், அந்த பக்கம் விசிக, சிபிஐ, சிபிஎம், முஸ்லீம் லீகு எல்லாம் ஃபோட்டோவில் ஒன்றா இருந்தாங்க தேர்தலுக்கு முன்னால். இப்போ ஸ்டாலின் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த இடத்துல விஜய் படத்தை வச்சுட்டாங்க. ஆனால் வந்து ஆட்சி மாற்றம்னு சொல்கிறாங்க அப்படின்னு வலைதளங்களில் ஒரு விமர்சனம் வருது. விமர்சனம் வந்து சரியான விமர்சனம் தான். அதாவது சொல்வது உண்மை தான். அங்கே எதிராளிகளாக இருந்தவர்கள் இங்கே வந்துட்டாங்க. பட் இந்த ஆதரவு எவ்வளவு நாள் நீடிக்கும்னா, அந்த சமயத்தில் இந்த வேலுமணி பிரிவு ஆதரவு கொடுக்குமானால் விஜய்க்கு அது வந்து விஜயுடைய ஆட்சி வந்து ஏதோ நடுவில் 6 மாதத்தில் முடிஞ்சிடும், 3 மாதத்தில் முடிஞ்சிடும்னு நினைக்கிறது வந்து இல்லாமல் ஒரு முழுமையாக ஆட்சி நடத்துறதுக்கு அந்த 5 வருஷம் முடிப்பதற்கு ஒரு வாய்ப்பாக அமையலாம் என்ற வகையில் பலம் என்று சொல்லலாம். ஓகே சார். அடுத்ததாக வந்தவாசியிலிருந்து ராமலிங்கம் கேட்கிறார். தாவேகா தரப்பில் சுமார் 1500 கோடி கணக்கில் வராத பணம் தேர்தலுக்காக செலவிடப்பட்டதாக தகவல்கள் வலைதளத்தில் உலாவுகிறது. எல்லா கட்சியும் தான் செலவு பண்ணாங்க. 1500 கோடி என்ன தாவேகா செலவு பண்ணது வெளியில் தெரியலையே. நாங்கள் திமுகவில் 10,000 கோடிக்கு மேலே செலவு பண்ணதாக தகவல்கள் வந்தன. அதிமுகவும் ஏதோ அமைத்து சொப்போங்க. இதில் வந்து என்ன நமக்கு தெரியுதுன்னா, செலவே பண்ணாதவர் சீமான் 20 லட்சம் ஓட்டு வாங்கிட்டாரு. ஆமாம், ஓட்டு என்ன வாங்கினாருன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ நீங்கள் வந்து அரசியல்வாதிகளை குறை சொல்வதா, மக்களை குறை சொல்வதா? அதனால் இவ்வளவு செலவு பண்ணார், அவ்வளோ செலவு பண்ணாருன்னா வாங்கிக்கிறாங்க, கொடுக்குறாங்க, வாங்கிக்கிறாங்க, அவ்வளோதான். ஓகே சார். அடுத்ததாக குடந்தையிலிருந்து சரபேஸ்வரன் கேட்கிறார். கல்லாப்பெட்டி கூட்டணி என்ற திமுகவின் கூட்டணி கட்சிகளை கிண்டலடித்த தாவேகா தலைவர் அதே கல்லாப்பெட்டி கூட்டணியை நம்பி ஆட்சி அமைப்பது கர்ம வினைதானே? இப்போதான் அதை பற்றி பேசணும். கர்ம வினைனா அரசியல் வந்துட்டால் எல்லாமே வந்து இப்போது விஜய் ஒரு கால், அதாவது என்னுடைய கருத்து, விஜய் வந்து இப்படி போய் எதிர்பக்கத்திலிருந்து இவங்களை வந்து கூப்பிட்டு வந்து ஆட்சி நடத்துகிறத விட பரவாயில்லன்னு சொல்லி கவர்னர் ஆட்சின்னு ஒன்று வந்து அதுக்கப்புறம் வந்து மறுதேர்தல் 6 மாதம் பொறுத்து வந்திருந்தால் ஒரு அனுதாப அலையில் இன்றைக்கி 108 வாங்கினவர் 150 சீட் வாங்கியிருப்பாருன்றது என்னுடைய கருத்து. இவ்வளோ கிட்ட வந்து அவருக்கு வந்து ஆட்சி அமைக்க ஒரு சந்தர்ப்பம் இல்லாமல் போய்விட்டது என்று மக்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக அவரை வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அவர் அப்படி செஞ்சுருந்தால் இன்னும் கொஞ்சம் யாரையுமே நம்ப வேண்டிய சூழ்நிலை வந்திருக்காது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஆனால் அவருடைய இதில் வந்து அப்படி வேண்டாம், கவர்னர் ஆட்சின்னா அப்படியே இழுத்து ஒரு 3 வருஷம் வரைக்கும் கவர்னர் ஆட்சி கொண்டு போகலாம், 6 மாதமாக ஜனாதிபதியுடைய ஒப்புதலுடன். அது மாதிரி வந்தால் நிலைமை மாறிவிடக்கூடாது, இப்போ வந்த சந்தர்ப்பத்தை விடக்கூடாதுன்னு நினைக்கலாம். அதற்கு இன்னொரு காரணம் வந்து திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்கிற மாதிரி ஒரு 2-3 நாட்கள் பரபரப்பாக பேசப்பட்டது. எடப்பாடி அவர்களை முதலமைச்சராக கொண்டு வரதாகவும், திமுக வந்து உள்ளிருந்து அவர் பேர் என்ன, உதயநிதி துணை முதல்வர், அப்படி இல்லைன்னா வெளியில் இருந்த ஆதரவு, இப்படி ஒன்று பேசப்பட்டது. திமுக குடும்பத்துக்குள்ளேயே வந்து கனிமொழி அவர்கள், செல்வி அவர்கள், மூக்க அழகிரியின் மகள் கயல்விழி, இவங்கெல்லாம் வந்து இதை எதிர்த்து அப்படி செஞ்சோம்னா லாங் டேர்மில் எதிர்காலத்தில் வந்து திமுக அழிந்து விடும்,
நீங்கள் திமுக வந்து அதிமுகன்னு இன்றைக்கி இருக்கும்போது அது எதிர் துருவங்களாக இருக்கும்பொழுது மக்கள் அப்படி நினைக்கும் போது திடீர்னு ஒன்றா சேர்ந்தீங்கன்னா 10 நாளைக்கு முன்னால் வரைக்கும் ஒருத்தர் கச்சா முச்சான்னு திட்டிட்டீங்க. இப்போ வந்து இது திடீர்னு ஒன்றா சேர்ந்தீங்கன்னா மக்களோட வந்து அந்த நம்பகத்தன்மை போய்விடும் என்று அந்த பெண்கள் வந்து ரொம்ப ஆவேசப்பட்டார்கள் என்றெல்லாம் செய்திகள் வந்தது. நானும் பேசியிருக்கேன் மற்றவர்கள். அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அப்புறம் மறுபடியும் திருமாவளவனை வந்து பொது வேட்பாளராக வைத்து முதல்வராக அதிமுக திமுக ஆதரவு அப்படின்னு வந்து கொண்டு வரதா ஒன்று சொன்னாங்க. அதுவும் நடக்கலை. ஆனால் தானே நம்ம தெரியல, அவர் டெல்லிக்கு போயிட்டார். அந்த சமயத்தில் இல்லாமல் இங்கே இல்லாமல் என்ன டெல்லியில் வேலை நமக்கு தெரியல. அவங்க கேட்ட கேள்வி என்னென்னா, அந்த கல்லாப்பெட்டி கூட்டணின்னு கல்லாப்பெட்டி கூட்டணிங்கிற வார்த்தையை வந்து விஜய் பயன்படுத்தினார். அது மட்டும் இல்லாமல் என்ன சொன்னார்னா, அறிவாலயத்து பக்கமாக யார் நடந்து போனாலும் நிழலுக்கு ஒதுங்கினா கூட ஸ்டாலின் பிடிச்சி போட்டுருவார் கூட்டணின்னு. கொள்ளையடித்த பணத்தில் ஒரு பங்கு அவங்களுக்கெல்லாம் கொடுத்து அவங்கள கூட்டணியில் சேர்த்துக்குவாருன்னு தேர்தலுக்கு முன்னால் பரப்புரையும் போது பேசினார். இப்போ அந்த கல்லாப்பெட்டி கூட்டணியை தானே நீங்கள் கொள்ளையடித்து பணம் வாங்காத பணத்தில் வந்து பங்கு வாங்கின கூட்டணியை தானே இங்கே வந்து சேர்த்துக்கிறீங்க அப்படிங்கிற விமர்சனம் வருது. விமர்சனத்தை வந்து நம்ம வந்து பொய்யின்னோ அது தவறுன்னோ சொல்லவே முடியாது. ஏன்னா இவரும் பேசுனது உண்மை, இப்படிப்பட்ட சூழ்நிலை உருவானதும் உண்மை. இந்த கவுண்டமணி தான் நம்ம சொன்னது தான் ஞாபகம் வருது ஒரு படத்தில், அரசியலில் இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாப்பா அப்படின்னு சொல்லணும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, கல்லாப்பெட்டின்னு சொல்கிறாங்க. விஜய் உள்ளே வந்த உடனே முதல்வர் விஜய் வந்து என்ன சொல்லிட்டாரு, கல்லா காலியாக இருக்குங்கிறது கஜானா காலியாக இருக்குன்னு சொல்லிட்டாரு. ஸோ கல்லா போகும்போது அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க, பெட்டி மட்டும்தான் இப்போ விஜய் கூட வந்திருக்கு. கல்லா எங்கேயோ போயிடுச்சு. கல்லாப்பெட்டின்னு சொன்னதில் கல்லா போயிடுச்சு. அந்த காலி பெட்டிகள் மட்டும் போய் இவர் கூட வந்திருக்கு. ஏதோ அவர்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்து ஆட்சி நல்லபடியாக நடைபெற்றால் சரி. கேள்விகள்லாம் முடிந்தது. இன்றைய நாள் காதோடு சுருக்கமாக சொல்லிடுவோம். இப்போ தான் நீங்கள் ஏதோ அந்த அதிமுக இதெல்லாம் வந்து ஏதோ பிளவுபடுற சூழ்நிலையில் இருக்குங்கிறத பற்றி நம்ம பேசணும். அநேகமாக நீங்கள் இந்த வீடியோ வெளியிடுற சமயத்தில் இன்னும் கொஞ்சம் தீர்மானமாக தெரிந்து விடலாம். இந்த பிளவு நிரந்தரமான பிளவா, இல்லை ஏதாவது ஒட்டுதல் ஏற்படுகிறதா, அவர்களுக்குள்ள ஒரு சமரசம் ஏற்படுகிறதா, 2 தரப்பு இருக்கும். எடப்பாடி தரப்பு இருக்கும். எடப்பாடி அவர்கள் வந்து போதும் என விட்டுருங்க அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்து விட்டதாக என்ன சொல்கிறது, பசுமை வழிச்சாலை செய்திகள் சொல்கின்றன. எப்படி அந்த பக்கம் சித்தரஞ்சன் சாலை செய்திகள்னு நம்ம திமுக சைடில் சொல்லுவோமோ, கிரீன்வேஸ் ரோடு, இந்த செய்திகள் நமக்கு வரக்கூடிய சில இந்த முக்கியமான தகவல்கள், ரகசிய தகவல்கள், எடப்பாடி அவர்கள் ரொம்ப விரக்தியின் உச்சத்தில் இருக்கிறார். அதே சமயத்தில் வேலுமணி, CV சண்முகம், விஜயபாஸ்கர் இவர்கள் உள்ள இந்த குழு செங்கோட்டையனுடன் பேசி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா இங்கிருந்து போனவர் தானே. அது மட்டும் இல்லாமல் தேர்தலுக்கு பிறகு இவர்களுடைய ஆதரவுக்காக செங்கோட்டையன் ஏற்கனவே பேசி இவர்களும் வந்து ஆதரவு கொடுக்கலான்னு பேச போய் இதெல்லாம் நடந்ததெல்லாம் நிகழ்வுகள். அப்படி பேசும்பொழுது நாங்கள் ஆதரவு கொடுத்தால் வந்து 5 அமைச்சர்கள் கொடுக்கணும், துணை முதல்வர் உட்பட 5 அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லி இந்த தரப்பு, ஆதரவு கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய தரப்பு, இந்த மூவர் தலைமையிலான கூட்டு இந்த பிரிவு வந்து கேட்குது. இதனால் எங்கே பிரச்சனை வருதுன்னால், அப்போ காங்கிரஸையும் வச்சுக்கிட்டு இவங்களுக்கு எப்படி அப்படிங்கும்போது தான் பாஜகவோடு தேர்தல் கூட்டணி முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது, காங்கிரஸ் இருந்தால் இருந்துட்டு போட்டோமே, காங்கிரஸில் 2 பேருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் இவங்க 30 பேரோ 36 பேரோ 32 பேருக்கு மேலேன்னு வைங்க, ஒரு 36 பேர்னு வச்சுங்க. ரெண்டாவது நம்ம இது பொதுவாக அரசியல்னாலே பொதுமக்கள் மாதிரி தான், அதுவும் அந்த ஆட்டு மந்தை கூட்டம் தான். ஒரு வரிசையாக ஒரு 10 ஆடு போச்சுன்னா பாக்கி ஒரு 4 ஆடு இருந்ததுன்னா ஒன்றா போயிடும், கொஞ்சம் நேரமாகுமே தவிர போயிடும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வரும்பொழுது என்ன ஆகிடும்னா, இந்த இதர கூட்டணி, நீங்கள் இப்போது யாரோ கேள்வி கேட்டார் கல்லாப்பெட்டி கூட்டணி, இந்த கல்லாப்பெட்டி கூட்டணியோட ஆதரவு இல்லாமலேயே இந்த அதிமுக பிரிவு, வேலுமணி பிரிவின் ஆதரவுடன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீட்டித்த ஆட்சி, நிம்மதியான ஆட்சி இருக்கும். அதே சமயத்தில் அந்த ஆட்சிக்கு டெல்லியுடைய ஆதரவு இருக்கிறது என்றால்
அப்போ அந்த காங்கிரஸ் அங்கே இருக்கும் பொழுது பல சிக்கல்கள் வரும். இந்த பக்கம் இயக்குவது டெல்லி. ஏன்னா அதில் இருக்கிற வேலுமணி அவர்கள் வந்து அடிக்கடி அமித்ஷா அவர்கள் வரும்போது, ஜேபி நட்டா அவர்கள் வரும்போது ஜக்கி வாசுதேவுடைய அந்த இடத்துல போய் சந்தித்தார் தேர்தலுக்கு முன்னால். ஆமாம். அப்போ அவர்களுடைய ஆசிகளுடன் தான் இது நடைபெறுகிறது என்றால் அந்த இடத்தில் காங்கிரஸ் எப்படி தொடரும்? இப்படிப்பட்ட ஒரு இடியாப்ப சிக்கல் இருக்கிறது. ஆனால் 5 அமைச்சர்கள் துணை முதல்வர் வேணும். அப்படி இல்லைன்னா கூட 5 அமைச்சர்களாவது வேணும். துணை முதல்வர் கொடுக்குறதுல சிக்கல் ஒரு கால் வரும் என்றால் கூட, ரெண்டாவது 36 பேர் வந்து 30 பேருக்கு மேலே 32 பேருக்கு மேலே வந்து ஆதரவு என்றால் துணை முதல்வர் அதாவது கேட்குறதுல ஒரு லாஜிக் இருக்குது. கொடுக்குறாங்களா இல்லையாங்கிறது அவங்களுக்குள்ள இப்படி சில விஷயங்கள் வருகின்றன. அப்படி துணை முதல்வர் ஆகணும்னா யாருக்குன்னு பார்த்தா அங்கே இருக்கிறதுல சீனியர் மோஸ்ட் ஒன்று வேலுமணி சொல்லலாம், இல்லை வந்து சி.வி. சண்முகம் சொல்லலாம். இங்கே 2 பேருக்குள்ள தான். இதுதான் இன்னைக்கு உள்ள காதோடு. இதோடைய தீர்வு என்னங்கிறது அடுத்த 2 நாட்கள் தெரிஞ்சிடும். என்னன்னு பார்ப்போம். ஓகே சார். காதோடு மரமே மக்களின் கேள்விகளுக்கான பதிலும் மரமே அடுத்த ஒரு நேரத்தில் சந்திப்போம். நன்றி. நன்றி, வணக்கம்.